திருச்சி மாவட்டம் புத்தூர் நால்ரோடு அருகே சிந்தாமணி கூட்டுறவு ரேஷன் கடையில் பணியில் இருந்த நிசார் என்ற ஊழியர் மது அருந்திக் கொண்டு பெண்களிடம் ரகளை செய்துள்ளார். இதனால் நிசார் மீது அப்பெண் வீடியோ ஆதாரத்துடன் புகார் கொடுத்துள்ளார். நாங்கள் கடைக்கு போயிருந்தோம் ஜாமான் வாங்கலான்ட்டு. வாங்க போகையில் அவர் என்ன செஞ்சாருன்னா, நாங்கள் ஏற்கனவே போகையில் 3 லேடிஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் இவர் பில்லை போட்டுட்டு அரிசி போடாமல் பிரச்சனை பண்ணியிருந்தார். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வெயிட் பண்ணி சரி அவங்க போட்டு முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஏற்கனவே அந்த அம்மாவுக்கு 10 கிலோ தான் போட்டுட்டு இன்னும் 10 கிலோ இல்லைன்னு சொல்லிட்டார். நமக்கு அது தேவையில்லை, நம்ம பொருளை தானே நம்ம வாங்க போகிறோன்ட்டு நான் போய் கார்டை கொடுத்து சார் எங்களுக்குள்ளதை போடுங்க, எல்லா ஜாமானும் மாதம் லாஸ்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் என்ன செஞ்சிட்டார், கார்டை தூக்கி இடது கையில் எரிஞ்சிட்டார். என்ன சார் இப்படி எரியுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னப்பா என்ன பண்ண முடியும் உன்னால், இப்படி தான் செய்வேன், போயிட்டே இரு, இதுக்காக நீ அரிசி தானே வாங்க வந்த, நான் தூக்கி போட்டால் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு வல்கரா பேசினேன். சார் நாங்கள் பொருள் எங்களுக்கு உள்ள உரிமையை கேட்டு வாங்க வந்திருக்கோம். அப்படிங்கிறது எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த அங்கீகாரம். எங்கள் பொருளை நாங்கள் இந்த காடுக்குள்ள பொருளை எங்களுக்கு கொடுங்க, அதெல்லாம் போட முடியாது. இப்போ என்னங்கிற, இதுக்கு மேலே என்ன உனக்கு மரியாதை கட்டுறோம், போயிட்டே இரு அப்படின்னு வல்கரா பேச ஆரம்பிச்சிட்டேன். சார் நான் இதுக்கு மேலே ஆஃபீஸரை தான் போய் பார்க்கணும், நாங்கள் இங்கேருந்து வாங்க வந்தது பொருள், நீங்கள் ஏன் இப்படி பேசுறீங்க, அப்படி தான் பேசுவேன், உன்னால் என்ன முடியும், உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்க அப்படின்ட்டார். லேடிஸுங்கிறதுனால இப்படி பேசுறீங்களா சார் அப்படின்னா, அப்படி தான் பேசுவேன், எந்த நேரமும் இப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே நான் மேலே இருக்க ஆஃபீஸருக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணேன். சார் இந்த மாதிரி கடையில் பொருள் கேட்டோம் அப்படி பேசுகிறாங்க. அவங்க இறங்கி ஏன் சார் இப்படி பேசுறீங்கன்னா, இதே பிரச்சனை தான், எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி லேடிஸ்கிட்ட பிரச்சனை பண்ணுறேன். அதுக்கு மேலே இருக்க ஆஃபீஸருக்கு அங்கேருந்து கால் நம்பர் வாங்கி பேசணும். அவங்களும் சொன்னாங்க இதே பிரச்சனை, அவங்க எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுக்கிட்டு வர்ற லேடிஸ்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.